அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நீங்கள் இணைந்து கொண்டிருப்பது நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்திகளுடன். உங்களோடு இணைந்திருக்கும் நான் டில்ஷாட் தேவதாசன். இன்று விரிவான செய்திகளுக்கு முன்னர் முதலில் தலைப்பு செய்திகள். ரத்துபஸ்வல குடிநீர் பிரச்சினைக்கு தீர்வாக 1.5 மாதங்களுக்குள் குழாய் நீரை வழங்க நடவடிக்கை. தோட்ட தொழிலாளர்களின் நுகர்விற்கு கோதுமை மாவிற்கு பதிலாக அரிசி மாவை வழங்கும் திட்டம் ஒன்றை முன்னெடுப்பதற்கு தீர்மானம். கடந்த முறை உயர்தர பரீட்சையின் பெறுபவர்களுக்கு அமைய பல்கலைக்கழக அனுமதி பெற்ற மாணவர்களுக்கான செயல்முறை பரீட்சை அடுத்த மாதம் நடைபெறவுள்ளது. விரிவான செய்திகள். ரத்துபஸ்வல குடிநீர் பிரச்சினைக்கு தீர்வாக 1.5 மாதங்களுக்குள் குழாய் நீரை வழங்க உள்ளதாக தேசிய நீர் வழங்கல் வடிகால் அமைப்பு சபை குறிப்பிடுகின்றது. ரத்துபஸ்வல பகுதியில் குடிநீர் பிரச்சினை காணப்படும் இடங்களில் இவ்வாறு குழாய் நீர் வழங்கப்பட உள்ளதாக சபையின் இணைப்பதிகாரி ரஞ்சித் பாலசூரிய கூறினார். அதனை துரித நீர் வழங்கல் முறையாக கருதி முன்னெடுக்க உள்ளதாக அவர் தெரிவித்தார். அதற்கு தேவையான நடவடிக்கைகள் தற்போது முன்னெடுக்கப்படுவதாகவும் நீர் வழங்கல் வடிகால் அமைப்பு சபை குறிப்பிடுகின்றது. ஜனாதிபதியுடன் நேற்று நடைபெற்ற கலந்துரையாடல் ஒன்றில் குடிநீர் வழங்கும் நடவடிக்கையை துரிதப்படுத்துமாறு ஜனாதிபதி பணிப்புரை விடுத்ததாகவும் சபையின் இணைப்பு அதிகாரி தெரிவித்தார். எவ்வாறாயினும் தற்போது பவுசர்கள் மூலம் ரத்துபஸ்வல பகுதிக்கு குடிநீர் வழங்கப்படுவதாகவும் சபையின் இணைப்பு அதிகாரி ரஞ்சித் பாலசூரிய மேலும் தெரிவித்தார். ரத்துபஸ்வல குடிநீர் பிரச்சினை தொடர்பான விசாரணைகளுக்காக ஊடகவியலாளருக்கு ஊடக நிறுவனங்களும் எதிர்வரும் 15ஆம் தேதி இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவிற்கு அழைக்கப்பட்டுள்ளன. ரத்துபஸ்வல பகுதியில் இடம்பெற்ற அமைதியின்மையின் போது செய்தி சேகரிப்பதற்காக சென்ற ஊடகவியலாளர்கள் மீது நடத்தப்பட்டதாக கூறப்படும் தாக்குதல் உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பில் விசாரணை செய்வதே இதன் நோக்கம் என ஆணைக்குழுவின் செயலாளர் சட்டத்தரணி நிமல் புஞ்சிஹேவா குறிப்பிட்டார். செய்தி சேகரிப்பதற்காக சென்ற சந்தர்ப்பத்தில் ஊடகவியலாளர்கள் சரியான முறையில் நடத்தப்படவில்லை என தமது ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இந்த விடயங்களை தெளிவுபடுத்திக் கொள்ளும் வகையில் இந்த சந்திப்பு ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளதாக இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு குறிப்பிட்டது. இந்த விடயங்கள் தொடர்பில் ஆராய்ந்ததன் பின்னர் சட்டத்திற்கு மாறாக அதிகாரிகள் எவரேனும் செயற்பட்டிருந்தமை கண்டறியப்பட்டால் அது தொடர்பில் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என ஆணைக்குழுவின் செயலாளர் சட்டத்தரணி நிமல் புஞ்சிஹேவா மேலும் கூறினார். தோட்ட தொழிலாளர்களினால் நுகரப்படும் கோதுமை மாவிற்கு பதிலாக அரிசி மாவை வழங்கும் திட்டம் ஒன்றை முன்னெடுப்பதற்கு விவசாய அமைச்சு தீர்மானித்துள்ளது. இதற்கான திட்டத்தினை செயற்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சின் செயலாளர் WA சகலசூரிய குறிப்பிட்டார். இந்த திட்டத்துக்கு தேவையான நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். நெல் சந்தைப்படுத்தல் சபை, விவசாய அமைச்சு மற்றும் உள்நாட்டு வர்த்தக அமைச்சு என்பன இணைந்து இந்த திட்டத்தினை முன்னெடுக்க உள்ளதாக WA சகலசூரிய கூறினார். தோட்ட தொழிலாளர்களின் நாளாந்த பாவனைக்கு தேவையான அரிசியை நியாயமான விலையில் வழங்குவதற்கு திட்டமிட்டுள்ளதாகவும் விவசாய அமைச்சு குறிப்பிட்டது. இந்த விடயம் தொடர்பான கலந்துரையாடல்கள் தற்போது முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் இந்த மாத இறுதியில் தோட்ட தொழிலாளர்களுக்கு அரிசி மாவை வழங்கும் திட்டம் ஆரம்பிக்கப்படும் எனவும் அமைச்சின் செயலாளர் மேலும் தெரிவித்தார். கல்வி பொதுத்தராதர உயர்தரத்திற்கு தொழில்நுட்ப பாடநெறியை அறிமுகப்படுத்துவதன் ஊடாக அதற்கான பல்கலைக்கழக பட்டப்படிப்பிற்கான பாடநெறியை தயாரிக்கும் நடவடிக்கைகளை ஆரம்பிக்க உள்ளதாக பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு தெரிவிக்கின்றது. இதற்காக பல்கலைக்கழகங்களிலும் வேறு திணைக்களங்கள் அல்லது பீடங்களை ஆரம்பிக்க நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் ஆணைக்குழுவின் தலைவர் பேராசிரியர் ஷனிகா ஹிரும்புரேகம கூறுகின்றார். 2016ஆம் ஆண்டளவில் மாணவர்களை இணைத்துக் கொள்ளக்கூடிய வகையில் இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இதேவேளை கடந்த முறை உயர்தர பரீட்சையின் பெறுபவர்களுக்கு அமைய பல்கலைக்கழக அனுமதி பெற்ற மாணவர்களுக்கான செயல்முறை மற்றும் பொது அறிவு பரீட்சைகள் அடுத்த மாதம் நடைபெறவுள்ளதாக பேராசிரியர் ஷனிகா ஹிரும்புரேம தெரிவிக்கின்றார். மாணவர்கள் விண்ணப்பங்களை அனுப்பியுள்ள பல்கலைக்கழகங்கள் குறித்த பாடநெறிக்கான பரீட்சைகளில் தோற்றுவது கட்டாயமானது எனவும் அவர் கூறுகின்றார். பல்கலைக்கழகங்களை குறித்த பாடநெறிகளுக்கான செயல்முறை மற்றும் பொது அறிவு பரீட்சைகள் அடுத்த மாதம் நடைபெறவுள்ளதுடன் இதில் தோற்றாத மாணவர்களுக்கு பல்கலைக்கழக அனுமதி கிடைக்காத எனவும் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு சுட்டிக்காட்டுகின்றது.
இதேவேளை இம்முறை பல்கலைக்கழகங்களுக்கு அனுமதி பெற்றுள்ள மாணவர்களுக்கான தலைமைத்துவ பயிற்சி எதிர்வரும் அக்டோபர் மாதம் ஆரம்பிக்க திட்டமிட்டுள்ளதாக ஆணைக்குழுவின் தலைவர் பேராசிரியர் சனிக்க ஹிருமுரேவ மேலும் கூறுகின்றார். இலங்கை மத்திய வங்கி நேற்றைய தினம் வெளியிட்ட நாணய மாற்று வீதங்களை சுமந்து வரும் பிஸ் ஃபர்ஸ்ட் தொகுப்பு அடுத்து இலங்கையின் அழகிய பகுதிகளுக்கு உங்களை அழைத்துச் செல்லும் டிஸ்கவர் ஸ்ரீலங்கா தொகுப்பு அடுத்து இலங்கையின் அந்த அழகிய காட்சிகளுடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. மலர்ந்திருக்கும் இந்த நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வேண்டும் என்று நியூஸ் ஃபர்ஸ்டின் சார்பாக வாழ்த்துகின்றோம். எமது அடுத்த பிரதான செய்தி பிற்பகல் 1 மணிக்கும் எமது மணித்தியால செய்தி 10:25க்கும் எதிர்பாருங்கள். வணக்கம்.